நெய்வாய்ப்பட்டி நாள் 1/3/2024. அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம்தான் கல்வி. அறிவு என்னும் பெட்டகத்தை திறக்க உதவும் ஒரே சாவிதான் கல்வி. அறியாமை என்னும் இருள் அகற்றி அறிவு சுடரை காட்டும் அற்புத விளக்குதான் கல்வி. இத்தகைய கல்வியை கொடுத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய நெய்வாய்ப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியானது 1/6/1966 தொடங்கப்பட்டது. 1988 ஆண்டு வரை சுமார் 22 ஆண்டுகளாக ஓராசிரியர் பள்ளியாக செயல்பட்டது. பின்னர் 1989 ஆண்டு 2 ஆசிரியர்கள் கொண்ட பள்ளியாக செயல்பட தொடங்கியது. கடந்த 1/6/2023 பொது மாதம் கலந்தாய்வில் ஏற்பட்ட காலி பணியிடத்தால் மீண்டும் ஓராசிரியர் மட்டும் பணிபுரியும் நிலை ஏற்பட்டது. ஆகவே கற்றல் கற்பித்தல் பணியில் ஏற்படும் தொய்வினை சீர்படுத்தும் பொருட்டு பள்ளி மேலாண்மை குழுவின் மூலமாக ஆசிரியர் பட்டய பயிற்சி முடித்துள்ள திருமதி க அன்பரசி DH MA B.Ed அவர்களை நியமித்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. காலையில் எழு கடவுளை தொழு என்பதற்கிணங்க பள்ளியில் காலை வழிபாடு தினமும் நடைபெறுகிறது. திங்கட்கிழமைகளில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு பிற நாட்களில் வகுப்பறையிலேயும் வழிபாடு நடத்தப்படுகிறது. இறை வணக்க வழிபாட்டின் போது நாட்டுப்பற்றையும் தேசிய ஒருமைப்பாட்டையும் ஏற்படுத்தும் பொருட்டு உறுதிமொழி சொல்லப்படுகிறது. தினம் ஒரு திருக்குறள் என்ற வகையிலும் பொது அறிவு, வினாவிடைகள், பழமொழிகள் மற்றும் நன்னெறி கருத்துக்களை கற்றுக்கொள்ளும் வகையில் கதைகள் கூறப்படுகிறது. நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, நடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி நூலைப்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், கல்லாதவர் வாழ்வதெப்படி, கற்கத்தான் வேண்டும் படி, கல்லாதவர் வாழ்வதெப்படி என்று பாடினார் பாவேந்தர் பாரதிதாசன். அதற்கிணங்க மாணவர்களின் படிக்கும் திறனை மேம்படுத்தும் வகையிலும் அறிவை பெருக்கிக் கொள்ளும் வகையிலும் தினமும் புத்தக பூங்கொத்துகள், நூலக புத்தகங்கள், புது ஊஞ்சல் இதழ்கள் போன்றவற்றை கொடுத்து படிக்க செய்து மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இவை எமிஸ் இணையதளத்தில் பதிவு செய்யப்படுகிறது. மாணவர்களுக்கு போனிக்ஸ் அடிப்படையில் ஆங்கிலம் கற்பிக்கப்படுகிறது. இதனால் மாணவர்கள் ஆங்கில எழுத்துக்களின் ஒலி மற்றும் உச்சரிப்பினை எளிதாக அறிந்து ஆர்வத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் கற்றலில் ஈடுபடுகின்றனர். ஜாலி போனிக்ஸ் ஆப் மூலமும் ஆங்கிலம் கற்பிக்கப்படுகிறது. கணித அடிப்படை செயல்பாடுகளை அறிந்து கொள்ளும் பொருட்டும் அவற்றை எளிதாக கற்றுக்கொள்ளும் பொருட்டும் வாய்ப்பாடுகள் எளிய முறையில் கற்பிக்கப்படுகிறது. மெல்ல கற்கும் மாணவர்களுக்கும் சிறப்பு கவனம் செலுத்தி அவர்களையும் கற்றலில் ஆர்வமுடன் ஈடுபட செய்ய புதிய பல உத்திகள் கையாளப்படுகிறது. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும் என்ற முண்டாசு கவிஞர் பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப அரசால் கொண்டு வரப்படும் அத்தனை கல்வி திட்டங்களையும் முறைகளையும் மிகுந்த மன உறுதியோடு கற்பிக்கின்றோம். என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டென்ப வாழும் உயிர்க்கு என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கு ஏற்ப எண்ணையும் எழுத்தையும் இரு கண்ணாக கருத வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்ற எண்ணும் எழுத்தும் என்ற திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு கற்றலில் இனிமையையும் புதுமையையும் ஊட்டி எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கற்பிக்கப்படுகிறது. சுத்தம் இருந்தால் சுகம் உண்டு, நோயற்ற வாழ்வே குறைவற்ற
குறைவற்ற செல்வம். சுகாதாரமான வாழ்வே சுகமான வாழ்வுக்கு ஆதாரம் என்றெல்லாம் சுத்தம் பற்றி பல கருத்துக்கள் கூறப்படுகின்றன. அதற்கேற்ப எங்கள் பள்ளியின் தூய்மை பணியாளர் திருமதி இளஞ்சியம் அவர்கள் பள்ளியையும் பள்ளியின் சுற்றுப்புறங்களையும் வகுப்பறைகள் மற்றும் கழிவறைகளையும் தூய்மை செய்து எங்களின் ஆரோக்கியமான வாழ்வுக்கு துணை புரிந்து சிறப்பாக செயல்படுகிறார்கள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றும் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்றும் கூறுவர். பிள்ளைகளுக்கு காலை உணவு சமைக்காமல் வேலைக்கு வந்துவிட்டோமே, குழந்தைகள் பசியால் வாடி போவார்களே என்று வருந்தும் பெற்றோர்களின் கவலையை போக்கும் வகையில் பள்ளியில் காலை உணவு திட்டமானது திருமதி தெய்வானை மற்றும் திருமதி பி நதியா ஆகிய இருவராலும் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. காலையிலிருந்து பாடங்களை படித்து மாணவர்கள் களைப்படையும் நேரத்தில் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப மதிய வேளையில் முட்டையுடன் கூடிய சுவையான சத்துணவானது பள்ளியின் அமைப்பாளர் திருமதி எஸ் அன்னலட்சுமி அவர்களின் வழிகாட்டுதலின் பேரிலும் சமையலர் திருமதி பழனியம்மாள் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரிலும் சுகாதாரமான முறையில் சமைத்து மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பள்ளியில் ஜனவரி 26 குடியரசு தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், ஜூலை 15 காமராஜர் பிறந்த நாளான கல்வி வளர்ச்சி நாள், நவம்பர் 14 நேருமாமா பிறந்த நாளான குழந்தைகள் தினம் ஆகிய விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஜூன் மாதம் மாணவர் சேர்க்கை பேரணியும் நடத்தப்படுகிறது. பள்ளியின் வளர்ச்சிக்கும் சமுதாய முன்னேற்றத்திற்கும் பாலமாக உள்ள புரவலர் திட்டம் நமது பள்ளியிலும் செயல்பட்டு வருகிறது. தொண்டுள்ளம் கொண்ட பலரால் கொடுக்கப்பட்ட ரூபாய் 14,000 வங்கியில் நிரந்தர வைப்பு தொகையாக சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் புரவலர்களை சேர்ப்பதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்று பாடினார் பாரதியார். மாலை நேரங்களில் விளையாட்டோடு நின்று விடாமல் பள்ளியில் படித்த பாடங்களை தொடர்ந்து இல்லம் தேடி கல்வி மையங்களுக்கு சென்று மாணவர்கள் படிக்கின்றனர். இல்லம் தேடி கல்வி மைய தன்னார்வலர் திருமதி ஜே அம்பிகா அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்கள், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவிலும் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றார் பாரதியார். கொடைத்திறனில் சிறந்து விளங்கிய கடையல் வள்ளல்கள் வாழ்ந்த நம் தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கிறார்கள். வள்ளல்களாக வாரி வாரி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே எழுத்தறிவிக்கும் புண்ணியமான பணியை செய்வதற்கு தங்கள் விளை நிலங்களை கொடுத்து உதவி செய்த திருமதி வே ரெங்கையா அவர்களின் மனைவி திருமதி சின்னாத்தாள், திரு வெள்ளைசாமி, திருமதி வெள்ளையம்மாள் குடும்பத்தாருக்கும், திருமதி சிதம்பரம் ஆரியமாலை அவர்களின் புதல்வர் திரு சி சரவணன் குடும்பத்தாருக்கும், பள்ளிக்கு பீரோ வழங்கிய திரு அசோக்குமார் சங்கீதா குடும்பத்தாருக்கும், எல்இடி டிவி மற்றும் லேப்டாப் வழங்கிய திரு சரவணன், லட்சுமி பிரியா, திரு சரத்குமார் லாவண்யா குடும்பத்தாருக்கும் எங்கள் நன்றிகளை காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றோம். நமது பள்ளியானது மாணவ மாணவிகளின் கல்வி, ஒழுக்கம், சமுதாய முன்னேற்றம், தன்னம்பிக்கையை வளர்த்தல், பொதுநல நோக்குடன் செயல்படுதல், நாட்டுப்பற்று ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு ஊராட்சி நிர்வாகம், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களின் முழுமையான ஒத்துழைப்புடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். இந்த இனிமையான வேளையிலே பள்ளியில் மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்தவும், பொதுப்பொருட்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை நம் குழந்தைகளிடத்திலே ஏற்படுத்தவும் தங்களின் முழுமையான ஒத்துழைப்பை வேண்டுகின்றேன். நம் பள்ளியில் போதுமான குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, மின் இணைப்பு வசதிகள் உள்ளன. சுற்றுச்சுவர் என்பது மிகவும் அவசியமாகவும் அத்தியாவசிய தேவையாகவும் உள்ளது.
சுற்றுச்சுவர் எழுப்புவதற்கு விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டு அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ள வலியுறுத்தப்பட்டும் வருகிறது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவரும், மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று மூதுரையில் ஔவையாரும் கூறுகின்றார். இன்றைய இளம் சிறார்களும் மாணவிகளுமே நாளைய வருங்கால தூண்கள். கல்வி என்பது கற்கண்டு உன் வாழ்வை கற்பக விருட்சம் போல வளரச் செய்யும். எனவே மாணவர்கள் அனைவரும் கல்வியை கற்று அதனால் வரும் நன்மைகளெல்லாம் பெற்று வாழ்வில் முன்னேற என் வாழ்த்துக்களையும் கூறி ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.